ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் வித் another வீடியோ. இன்றைக்கி நம்ம கவர் பண்ணுற டாபிக் வந்து மோஸ்ட் காமன் அண்ட் ரிக்வெஸ்டடான டாபிக் தான். பிகாஸ் நிறையா பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் இருக்கும்போது 3Dயை பார்த்து நீங்கள் வெக்ஸ் ஆகிடுறீங்க. எப்படி 3Dயை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3D அப்படின்னா என்ன, இந்த 3D வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது. 3Dயில் பார்க்குற ஒவ்வொரு சுச்சுவேஷனும் வந்து நீங்கள் உங்களோட லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணி தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உன்னை கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்கிறேன். இப்போ மூவி அப்படின்னு எடுத்துட்டாவே 2 டைப்ஸ் ஆஃப் மூவி இருக்குது. ஒன்று வந்து 2D, இன்னொன்று வந்து 3D. 2D மூவிஸில் வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் மற்ற வீடியோஸ் எப்படி பார்க்குறீங்க யூடியூப்பில், அதே மாதிரி தான் வந்து 2D மூவி பார்ப்பீங்க இல்லையா. இதில் காமனான விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற மூவி வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் மட்டும் பெருசாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கிற பார்க்குற வீடியோவுக்கும் அண்ட் நீங்கள் போய் 2D மூவி பார்க்குற இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றே தான். ஜஸ்ட் ஸ்க்ரீன் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மற்றபடி எல்லாமே சேம் தான். அதே வந்து நீங்கள் ஒரு 3D மூவி பார்க்க போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு செப்ரேட்டாக ஒரு கிளாஸஸ் தருவாங்க. அண்ட் அந்த கிளாஸஸ்க்கும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்க்கும் வந்து உங்களுக்கு அந்த மூவி உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபைட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேவரட் ஹீரோ வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பார்க்குற அந்த சீனில் நடந்தது வந்து உண்மையா? ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த சீனை வந்து ஃபீல் பண்ணுறீங்க, பட் அது வந்து ரியல் கிடையாது. ஆனால் நம்ம வந்து என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா அது ரியல், அது நம்ம ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், பட் அது வந்து நம்மளோட ரியாலிட்டி கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அப்போது 3D அப்படின்னா என்ன. 3D வந்து நம்மளோட டிலேட் வெர்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இட் மீன்ஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து இமேஜின் பண்ணியிருந்தீங்களோ அதோட டிலேட் வெர்ஷன் தான் உங்களோட 3D. நீங்கள் எதெல்லாம் வந்து உங்களோட இமேஜினேஷனில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு 3Dயில் வந்து ரியலாக காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு டிசைர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, பட் இப்போ வந்து அது உங்களுக்கு 3Dயில் காட்டலை. பட் அது ரிஃப்ளெக்ஷன் எப்போ ஆகுது அப்படின்னா ஒரு 2 months ஒரு 3 months கழித்து உங்கள்கிட்ட வந்து அது ஃபிசிக்கல் ஃபார்மில் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த டிசைர் வந்து உங்கள்கிட்ட இமீடியட்டாக ரீச் ஆச்சா? இல்லை, அது உங்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இப்போது நீங்கள் என்னெல்லாம் வந்து உங்களோட 3Dயில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களோட இமேஜினேஷனோட டிலேட் ஃபார்ம் தான். 3D வந்து உங்களோட ட்ரூ ரியாலிட்டி கிடையாது. இப்போது நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, மூவியோட எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது ட்ரூ ரியாலிட்டி அப்படின்னா என்ன? ட்ரூ ரியாலிட்டி வந்து நம்மளோட இமேஜினேஷன் தான். உங்களோட இமேஜினேஷனில் வந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது, அது அன்லிமிட்டெட். இப்போது சொன்னதெல்லாமே வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட மெயின் டாபிக் போகலாம். 3Dயை நம்ம எப்படி இக்னோர் பண்ணணும் அப்படின்னு. இப்போது நீங்கள் வந்து ஒரு மூவி பார்த்துட்ருக்கீங்க, அந்த மூவியில் வந்து ஒரு அன்வான்ட் சீன் வருது அப்படின்னா அந்த சீனை பார்த்து நீங்கள் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா அது ஒரு ப்ரொஜெக்ஷனில் காட்டுறாங்க, தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை பார்த்து ரியாக்ட் ஆனால் உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? எந்த யூஸும் கிடையாது. இல்லை, நீங்கள் போய் அந்த சீன் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு போய் அந்த ஸ்க்ரீனில் போய் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியுமா? அந்த ப்ரொஜெக்ஷனில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இக்னோர் பண்ணணும். உங்களுக்கு வந்து 3D உங்களுக்கு அக்கார்டிங்காக இல்லையா, அதை இக்னோர் பண்ணுங்கள், அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் 3D போய் அவுட் சைடில் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் 3D சேஞ்ச் பண்ணணுன்னா உங்களோட இன்டர்னலில் தான் சேஞ்ச் பண்ணணும். உங்களோட திங்கிங், உங்களோட இமேஜினேஷனில் தான் போய் 3Dயை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3Dயில் வந்து உங்களை ஒரு பர்சன் வந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வரும்போது போகும்போதெல்லாம் வந்து அன்வான்ட் கமெண்ட் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நிறையா வந்து ஃபீல் பண்ணியிருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணுங்கள். எப்படி வந்து நம்ம இக்னோர் பண்ணுறது அப்படின்னு அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அவேர்னஸ் வந்து அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த சைடு பார்க்குறதோ போகிறதோ இல்லை அந்த பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்க்குற 3Dயில் இருக்கிற அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் தான் வந்து உங்களுக்கு ட்ரீம். 3Dயில் பார்க்குறது நீங்கள் எல்லாமே வந்து ஒரு கனவு, அது உங்களோட ரியாலிட்டி கிடையாது. இப்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி என்ன ரியாக்ட் பண்ணிட்டா இருக்கிறீங்க, அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணிட்டா இருக்கிறீங்க? இல்லை தானே. ஜஸ்ட் நைட் அந்த கனவு பார்க்குறீங்க, மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அதை மறந்துடுறீங்க, அவ்வளோதான். ஸோ 3Dயில் பார்க்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான், ஓகேவா. ஸோ அதை பற்றி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், அதை ஜஸ்ட் மறந்துடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட அவேர்னஸ் வந்து அந்த 3Dலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3Dக்கு வந்து எந்த
ஒரு பவரும் இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஸப்பியர் ஆயிரும். ஸோ, இப்போ வந்து கண்ட்ரோல் எங்கே இருக்கு? கண்ட்ரோல் உங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா, நீங்க தான் இந்த 3D வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க உங்களோட அவேர்னஸ் மூலியமா தான் உங்களோட 3Dக்கு வந்து பவர் குடுத்துட்ருக்கீங்க. ஒன்ஸ் உங்களோட அவேர்னஸ வந்து 3Dலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட 3D வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஸப்பியர் ஆயிரும். இப்போ இது எல்லாமே வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து நம்ம இன்டர்னல்ல சேஞ்ச் பண்ணணும். அது எப்படின்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, டீப் பிரீத் பண்ணுங்க. நெறைய மெடிடேஷன் ஆர் டீப் பிரீத் ரிலேட்டடா உங்களுக்கு யூடியூப்ல நெறைய வீடியோஸ் கிடைச்சிரும். ஸோ, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். கைடட் மெடிடேஷன்ஸ் எல்லாம் நெறையா இருக்கு இல்லையா? ஸோ, அதில ஏதாவது யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ, இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட லாஜிக் மைண்ட் வந்து காம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ட்ரிகர் பண்ணதோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? வந்து உங்களே ஒருத்தவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டா அஃபர்மேஷன் சூஸ் பண்ணி அஃபர்ம் பண்ணுங்க. இப்போ ஒருத்தவங்க உங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க, உங்கள ஹர்ட் பண்றாங்க, அஃபர்ம் பண்ணுங்க. ஐ அம் ஆல்வேஸ் கெட் ரெஸ்பெக்டட். இந்த மாரி நீங்க எப்போ வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா, எப்போ வரைக்கும் உங்களோட மைண்ட் வந்து சேச்சுரேட் ஆயிராது. இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, அங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது. எல்லாருமே உங்களோட கம்பெனிய வந்து என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு. நீங்க இந்த மாரி அஃபர்மேஷனோ இல்ல விசுவலைசேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து உங்களோட மைண்ட் வந்து சேச்சுரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா, அவ்வளோதான் உங்களோட ஒர்க் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நீங்க ரிலாக்ஸ் ஆயி அதை லெட் கோ பண்ணிற வேண்டியதுதான். எதனால வந்து உங்கள நான் லெட் கோ பண்ணிருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம், ஏன்னா அதுக்கப்புறம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோகிராம் ஆயிருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன். இப்போ வந்து நீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ, இதுக்கப்புறம் ஒர்க் எல்லாமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்துக்கும். இதுக்கப்புறம் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நீங்க என்னெல்லாம் வந்து ஃபீல் பண்ணீங்களோ, அது எல்லாமே வந்து உங்களோட 3Dல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுரும். ஸோ, நீங்க இப்போ வந்து லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 3Dய பார்த்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீங்க 3Dய பார்த்து வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ, எப்போல்லாம் வந்து நீங்கள் உங்களோட லாஜிக் மைண்டில் வந்து திங்க் பண்ணுறீங்க இல்லை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் எல்லாமே வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்துக்குவீங்க. நீங்கள் எப்போல்லாம் வந்து 3Dயை பார்த்து ரியாக்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் உங்களோட லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ, உங்களோட லாஜிக் மைண்ட் வந்து உங்களோட டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ண கண்டிப்பாக விடாது. உங்களோட லாஜிக் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நீ 3Dயை பார்த்து ரியாக்ட் பண்ணு, 3Dலேயே இரு, இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு எதுக்கு போகிற அப்படின்னு. ஏன்னா நம்மளோட லாஜிக் மைண்டு வந்து நம்மளோட 5 சென்ஸ் பேஸ் பண்ணி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ, இமேஜினேஷனை வந்து நம்மளோட லாஜிக் மைண்டு கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணாது. இதுதான் இன்னையோட டாபிக். ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாய் இட். ஹோப் உங்களுக்கு வந்து நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.